வணக்கம். என்ன தோற்கடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. வர்ற ஸ்பீட்ல உன் மேல ஏத்தி உன்னை சாகடிச்சிருக்கலாம். ஆனா சாகடிச்சது யாருன்னு உனக்கு தெரியாம போயிருக்கும். நான் தான் உன்னை சாகடிச்சேன்னு உனக்கு நல்லா தெரியும். என் தலைவன் மலைய கை வச்சு நீ தலைவா தலைவா வந்துட்டியா தலைவா? தலைவா வந்துட்டான். இங்க பொண்ணு பாத்துக்க தலைவா. இப்போ வாங்கடா. நீ நிறா, நான் பாத்துக்கிறேன். வாங்கடா, இப்ப வாங்கடா. ஆளுங்க நேரத்துல வீரத்தை காட்டுறீங்க. இப்ப வாங்கடா. டேய் வாங்கடா போலாம். ஏன்டா ஓடுறீங்க? தைரியம் இருந்தா நில்லுங்கடா. கட்டி கூறு போட்டுறேன். பயந்துகிட்டு ஓடுறானுங்க. பார்த்தே இல்ல? டேய் என்னடா பாக்குற? அந்த பணத்தை எடுத்து அவன்கிட்ட குடுறா. நான் வாங்கிக்கண்ணே. நீ கேட்ட பணம் தானே? வாங்கிக்கண்ணே, நான் வாங்கிக்கண்ணே. என்னடா முனி பாக்குற? நீ கேட்ட மொத்த பணமும் அதுல இருக்குடா. உன் ஏரியா ஜனங்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணும்னு நினைக்கிறியோ அத்தனையும் செய்யடா. நீ சந்தோஷமா இருக்கணும்டா. அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல என்ன ஜெயிக்க வச்சதே நீதானடா. நான் என்ன தடவை செஞ்சுட்டேன்? நீ தான் தடவை ஜெயிச்ச. உனக்கு பவர் கூடி போச்சுடா. ரொம்ப ரொம்ப பவர் கூடி போச்சுடா. அடுத்த எலெக்ஷன்ல நான் எனக்கு தேவையில்லைடா. நீ சும்மா இருந்தாலும் உன்னை புடிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சு உன்னை எம்எல்ஏ ஆக்கிடுவானுங்கடா. நல்லாரு, எங்க இருந்தாலும் நல்லாரு. ஆம்பள சிங்கம்டா நீ, ஆம்பள சிங்கம். ஊர் மக்களுக்கா பணம் கேட்கிற நீ? ஏண்டா குடுத்துருவானே பரதேசி. சீக்கிரம் வாடா. அங்க போலீஸ்காரனுக்கு வர்ற மாதிரி தெரியுறா. அவ செத்து போயிட்டா. அவளை தூக்கி கொண்டு போய் கல்ல கட்டி நடு கடல்ல எரிஞ்சிருங்க. டேய் இவன் சாகலடா, இன்னும் உயிரோடவா இருக்கான். இவன் பாம்பு மாதிரிடா, குத்து நல்லா சாக மாட்டான். அவனை அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு உயிரோட எரிச்சிருங்கடா. எரிச்சிட்டு அந்த சாம்பலை குளத்திலையோ ஆத்திலையோ காய்ச்சி விட்டுங்கடா. நாம செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் கெடுவதா இருக்கட்டும். போடா, முதல்ல செய்யடா. மாம்ஸ் வணக்கம் மாம்ஸ். வாங்க வாங்க. மாம்சா என்ன புதுசா உறவு கொண்டாடுறா? என்ன என்ன என்ன? ஆமா, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு உங்க அண்ணன் வருவாரு. எங்க மாம்ஸ்? மாம்சா அண்ணன் வீட்டுல இருக்காரு. டீசல் போட்டு சொல்லி நீ அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஆமா, என்ன ஒய்ப்பை கூட்டு வந்து ரொம்ப தைரியமா நடு ரோட்ல வந்து நிக்கிற? அது ஒண்ணு இல்லண்ணா, அன்னைக்கு உங்க அண்ணனும் இந்த அண்ணனும் என் ஒய்ஃப் வீடு மேல கை வைக்கிறதுக்காக வந்தாங்கல்ல. ஆமா, நீ தைரியம் தான் வைக்க சொல்ல மாம்ஸ். பாரியா? ஆமா, உனக்கு இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? பத்து எண்ணெய் கண்ணை மூடி 10 எண்ணெய் சொல்றோம்ல. ஐயோ வேண்டாங்க, சண்டையில சொல்றத செய்.
ஆஹா, கண்டா கிழிச்சு பறக்க விட்டு இருக்காளே. சட்டி போட்ட இவங்களுக்கே இந்த நிலைமையா இருந்தா சட்டி போடாத நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கப்படாதா? எஸ்கேப் ஆயிரம் கொய்யாளு. எங்க அந்த ரவுடிங்க எங்க போனாங்க? சாப்பிட்டு வந்து வீட்டுக்கு போனாங்க. சாப்பிட்டு வந்து வீட்டுக்கு போனாங்களா? அவங்க எங்க போனா என்ன சொல்லலாம்? நம்ம கொஞ்சம் ரொம்ப நாள் அது வா சொல்லலாம். எப்ப உட்காரானே தெரியலையே. கணேசா, கணேசா ரொம்ப கோமா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப தனப்ப பாட்டெல்லாம் பாடி விதவிதமா டான்ஸ் ஆடுறே. அதுக்குள்ள என்ன ஒரு மாற்றம். ஆமா, நன்றி. கத்தி இருக்கும்போது கையால் அடிச்ச பாரு. மிக்க நன்றி. அண்ணன் வராரு, பேசிட்டு நான் ஓர் வந்து வேடிக்கை பார்க்கிறேன். ஏய், என்ன ரொம்ப ஓவரா டிஸ்டர்ப் பண்ணுகிற. எங்க அண்ணன் வேலைக்கு வச்ச ஒரே காரணத்துக்காக உன்னை விடுறேன். இந்த இடத்துல என்னடா வேலை உனக்கு? இந்த இடம் ஞாபகம் இல்ல? இந்த இடமா? இங்க என்னடா இருக்குது? இந்த இடம் உனக்கு ஞாபகம் இல்ல? இல்ல, இருக்காது. ஞாபகப்படுத்த நான் வந்திருக்கேன். நீயும் உங்க அண்ணனும் சேர்ந்து முனி குடும்பத்தை அழிச்சுக்கல. ஞாபகத்துக்கு இல்ல? அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எப்படி தெரியுமா? முனி, முனி, காலி ஒரு புரியா போறீங்க. முதல்ல தண்டவாளியிட்ட போய் சொல்லப்படா. எஸ்கே பாரா கொய்யால. அவன் உங்க பையன் இல்ல. அவனுக்குள்ள இருக்கிறது முனி. சொல்றாரு கட்ட நாய. சொல்லு. நீ எல்லாத்தையும் சொல்லிடுற. எல்லாருக்கிட்டையும் இப்ப நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். இங்க உட்கார்ந்து இருக்கானே இந்த பையன் பேரு கணேஷ். ஆனா இவனுக்கு உள்ள இருக்கிறது முனி. உங்களுக்காக நான் கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு முனி தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்காக வெளியூருக்கு ஓடி போயிட்டான்னு உங்க எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். ஆனா முனி ஓடி போகல. முனியையும் அவன் பொண்ணையும் நான் தான் கொன்னேன். இந்த ரெண்டு கையிலாதான் அவங்க ரெண்டு பேரையும் நான் கொன்னேன். அந்த முனிதான் பேயா மாறி இப்ப இந்த ரூபத்துல வந்து உட்கார்ந்துருக்கான். தண்டபாணி ஐயா, என்ன சொல்றீங்க? எவனையோ கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவனுக்குள்ள முனி இருக்குன்னு கதை விடுறீங்களா? நான் பணத்தை வாங்கின்னு ஊரை விட்டு ஓடி போயிட்டேன். அவன் போய் சொன்னா அதை நம்புவேன். என்ன அவன் தான் கொன்னான்னு உண்மையை சொல்றான், அதை நம்பாத. நான் தாண்டா முனி. பாக்குறியா? பாத்தீங்களா? எல்லாரும் கண்ணவர முடிய பாத்தீங்களா? என்ன சாகடிக்கிறதுக்குனே வந்திருக்கான். என்ன சாகடிக்காம இருக்கணும்னா உனக்கு என்னடா வேணும்னு சொல்லி கேட்டேன். எங்க ஊர் ஜனங்களுக்கு நான் என்னென்ன செய்யறேன்னு சொல்லி இருந்தனோ அதையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டா உன்னை விட்டுறேன்னு சொன்னான். அதுக்காகத்தான் இந்த ரெண்டு பொட்டி நிறைய பணம் கொண்டு வந்திருக்கேன். எடுத்துக்கங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க. முனி,
உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன் பாய். நீங்க முனிகிட்ட பேசுங்க பாய், முனிகிட்ட பேசுங்க. அட பாவி, முனி உனக்கு என்னதான் துரோகம் பண்ணலாம்? நீ ஜெயிக்கணுன்றதுக்காக ராத்திரி பாலா கஷ்டப்பட்டான். உனக்காக உயிரையே கொடுக்க தயாரா இருந்தானே. 24 மணி நேரமும் போட்டோவை லெஞ்சில சுமந்துட்டு சுத்தினாண்டா. அநியாயமா கொண்டுட்டியே. பணம் கொடுத்தா ஏழைங்க நாங்க மாறிடுவோமா? எங்களுக்கு பணம் முக்கியம் இல்ல, முனிதான் முக்கியம். இனிமே நீ உயிரோடு இருக்க கூடாது. நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். உங்க எல்லார் மேல எனக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. முனி பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான்னு அவ சொன்னதை நம்புனீங்களே, அதுக்காக. ஆனா இப்போ பொட்டி பொட்டியா பணத்தை கொண்டு வந்து கொடுத்தோம். பணம் வேண்டாம், இந்த முனிதான் வேறன்னு கேட்டீங்களே, இது போதும் போதும், எனக்கு போதும். என் ஜனங்க என் கூட தான் இருக்கீங்க. உங்களுக்காக உயிரை கொடுத்தது எனக்கு பெருமையா இருக்கு, பெருமையா இருக்கு. வருஷம் வருஷம் முனி ஐயாவுக்கு நான் படையல் போடுவேன். ஆனா இந்த வருஷம் அவர்கிட்ட நெருங்குற நிலையில நான் இல்லை. அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து முனி ஐயா பிரசாதம் ஆளுக்கு ஒரு கையில கொண்டு கொடுக்குறீங்களா? கையில கொண்டு கொடுக்குறீங்களா? கையில கொண்டு கொடுக்குறீங்களா? அவனை பார்க்காத, சீக்கிரம் இங்கிருந்து போ. போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். ஆச்சு முனி என்ன போயிட்டு இந்த முனி ஒண்ணு விட்டுட்டான். ஆனா அந்த முனீஸ்வரன் ஒண்ணு விட மாட்டான்டா. டேய், எடுங்கடா பணத்தை. நம்ம முனியோட ஆசையை நாமளே நிறைவேற்றி வைக்கலாம். அம்மா, உன் பிள்ளைய முனீஸ்வரன் கூப்பிட்டு வா, எல்லாம் சரியாயிடும். வாங்க. முனி திரும்பி வரமாட்டான்ல? வரமாட்டான். நிஜமா? நிஜமா. பாய், நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். ஏன்னா நீங்க தான் என் உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. ஆனா பாய், ஒரு மேட்டர் தெரியுமா? பணத்தை எடுத்துட்டு போறானுங்களே, பணம் இருந்தா மட்டும் ரோடு ஓட்ட முடியுமா? லைட் தெரியுமா? வீடு கட்டிட முடியுமா? நான் தான் எம்எல்ஏ, நான் தான் கையெழுத்து போடணும். திரும்ப எங்கிட்ட தான் வந்து நிக்கணும். கொடுத்த பணத்தை கூட திரும்ப வாங்கிடுவல்ல. என்ன இந்த சனி எனக்கு திட்டுதுங்க. நாளைக்கு பாரு, எல்லா குடிசையும் பத்திக்கிட்டு எரியும். பழையபடி விடுங்க, என்கிட்ட தான் வந்து நிக்கணும். வாங்க பாய், போலாம்.
தண்டபாணி இப்ப தாண்டா எனக்கு முழு திருப்தி. இப்ப போறேன். முடியல நான் இல்ல. அம்மா அம்மா பாய். ஏய் ரொம்ப நடிக்காத. ஆத்மா வாக்கு கொடுத்த மறுபடி வந்து சாகடிக்காது. சாகடிச்சது நீ தானே சொல்லு. பாய் நான் இல்ல பாய். நீ என்னை ஏமாத்த முடியாது சொல்லு. நான் தான் சாவடிச்சேன். முடியான வாக்கு கொடுத்துட்டாரு. அவரால் சாவடிக்க முடியாதுன்னு என்ன சாவடிக்க சொன்னாரு. பாய் ஊர் மக்கள்லாம் முனியண்ணன் தான் சாவடிச்சேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே முனி மேல கேஸ் போட்டாலும் முனியை கூட்டிட்டு வந்து கோர்ட்ல நிக்க வைக்க முடியும்? பேய் பாய். ஜட்ஜே பயந்து விடுவாரு. நான் சாட்சி சொன்னேன். நீங்க சொல்ல மாட்டீங்க. இங்க நடந்தது அநியாயமான நியாயமான உங்களுக்கே தெரியும். சொல்ல மாட்டீங்கல்ல? தேங்க்யூ பாய். அம்மா அப்பா நீ கூட்டிட்டு வாமா.